வணக்கம், வணக்கம், வணக்கம். இப்ப நம்ம கான்ஜூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு வீட்ல காஞ்சனா படம் மாதிரி ஒரு 2, 3 பேய்ங்க வந்து அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு நம்ம மந்திரவாதி பேய் ஓட்டுற கப்பலான எட் அண்ட் லொரேன் கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அவங்களும் எங்களுக்கு ஆல்ரெடி குடும்ப குட்டின்னு ஆயிடுச்சு. இப்பலாம் அந்த வேலை பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பேய்களை வந்து அட்டகாசத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத மீதி கதையே. இந்த படத்துல வந்து ஹாரர் சைடு ஒரு ட்ராக்கும், ஃபீல் குட் சைடு ஒரு ட்ராக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து, எப்பா இது காஞ்சிருங்க தானே, பேய் படம் தானே, பேய்னா பேய் மட்டும் காமி எதுக்கு லவ் ஸ்டோரி எல்லாம் காமிக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க தியேட்டர்லயே. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. மற்ற காஞ்சரிங் படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா காமிக்கணும் அப்படின்றதுக்காக கதையோட கதையை ஒற்றி இருக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன இடத்துல மட்டும் அங்கங்க பயமுறுத்துற மாதிரி காமிச்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துல மட்டும் தான் ஜம்ப் ஸ்கேர் காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கதற விட்டுருக்காங்க. இன்னும் ரியலிஸ்டிக்கா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயாக்கு வந்து இங்கிலீஷ் பட ஜோக்கரோட வேஷத்தை போட்டு அங்கங்க தாகமா அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க போல. ஆக மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேய் அப்படின்னு சொன்னாலே நான் பயப்படுவேன்பா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். என்னை சுத்தியே நிறைய பேய்ங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு சுமாரான படமா அமையும். ஓவராலா இந்த கான்ஜரிங்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் சேர்த்திருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேவையும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹாரரிக் எலிமெண்ட்ஸையும் வந்து சேர்த்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கும். ஆக மொத்தத்துல இந்த கான்ஜரிங் த லாஸ்ட் இட்ஸ் ஒரு டீசென்டான ஆவரேஜான மூவி.